செங்கோட்டையன் அதிரடி. எடப்பாடி பழனிசாமி முடிவு என்ன? திண்டுக்கல் சீனிவாசன் பதில். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மனம் திறந்து பேசுவதாக அறிவித்தார். அதன்படி செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு கருத்துக்களையும் கூறினார். முக்கியமாக அதிமுக ஒன்றிணைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் இதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் காலக்கெடுவும் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அவரே அந்த பணிகளை மேற்கொள்வதாகவும் தெரிவித்தார். அவரது இந்த பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். செங்கோட்டையின் கருத்து குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவு எங்கள் முடிவு, அவரது கருத்து எங்கள் கருத்து என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்தார். சுதந்திர போராட்ட தியாகி வ. உ. சிதம்பரம் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி திண்டுக்கல்லில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் நத்தம் ஆர். விஸ்வநாதன், அமைப்புச் செயலாளர் மருதராஜ், முன்னாள் எம்எல்ஏக்கள், அதிமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். வ.உ.சி. சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் திண்டுக்கல் சீனிவாசன் செய்தியாளர்களிடம் பேசிய பொழுது, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என கூறியுள்ளார். இது குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவெடுக்க வேண்டும். நாங்கள் எடப்பாடி பழனிசாமி கூறும் கருத்துக்கு கட்டுப்படுவோம். செங்கோட்டையன் அவரது கருத்தை கூறியுள்ளார். இது குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் முடிவெடுப்பார். அவரது முடிவு எங்கள் முடிவு, இவ்வாறு அவர் கூறினார். தொடர்ந்து திண்டுக்கல்லில் நடந்த கோபாலன் நாயக்கரின் 226வது நினைவு நாள் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் ஆர். விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அங்கு செய்தியாளர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசுகையில், அனைவரும் ஒன்றிணைவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என செங்கோட்டையன் கூறியுள்ளார். இது குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் தான் முடிவெடுக்க வேண்டும். நாங்கள் அத்தனை பேரும் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் முடிவுக்கு கட்டுப்படுவோம். அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் எங்கள் முடிவு. எடப்பாடியார் கருத்து தான் எங்கள் கருத்து என்று கூறியுள்ளார்.